ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு உலகமே செய்யறிவினுடைய கையிலே போய்விட்டது. அது என்ன செய்யறிவு அப்படின்னா, செயற்கை அறிவு அப்படின்றதான் தமிழில் இன்றைக்கு சுருக்கி செய்யறிவு அப்படின்றாங்க. மனிதனுடைய இயற்கையான அறிவு கண்டுபிடித்த ஒன்றுதான் இந்த செயற்கை அறிவு என்பது. ஆனால் அது ரொம்ப நுட்பமாக போய் இன்றைக்கு அதை கண்டுபிடித்தவர்கள், அதனுடைய உயர்நிலையிலே அதை செயல்படுத்துகிறவர்கள் எல்லாம் கொஞ்சம் கலக்கத்திலே இருக்கிறார்கள். இந்த ஏஐ என்னப்பா, நம்மளையே ஏஐ அப்படின்னு அதிகாரப்படுத்தி கூப்பிடுற அளவுக்கு வந்துருச்சோ அப்படின்னு உலகத்து அதிகாரிகள், உயர்மட்ட விஞ்ஞானிகள் எல்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க. இதுக்காக இன்றைக்கி சர்வே எல்லாம் செஞ்சு ரிசர்ச் எல்லாம் செய்கிறார்கள். பாலிசேட் ரிசர்ச் அப்படின்னு ஒரு நிறுவனம் இந்த செயற்கை அறிவு கருவிகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறான். என்ன அதிர்ச்சி அப்படின்னா, அந்த மிஷின்கிட்டக்க சரி ஒன்றை நீயே ஆஃப் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ ரிமோட்னால் டிவியை ஆஃப் பண்ணுறோம், ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது, ஃபேன் சுவிட்சை ஆஃப் பண்ணுறோம், ஃபேனுக்கும் இப்போ ரிமோட் வந்துருச்சு, எல்லாத்துக்குமே இப்போ ரிமோட் வந்துருச்சு. எந்திரிச்சு போகவே வேணாம், உட்காந்த இடத்துலேருந்தே நீங்கள் எல்லாத்தையும் அணைச்சிடலாம். லைட்டுக்கு ரிமோட் இருக்குது, ஃபேனுக்கு ரிமோட் இருக்குது, ஏசிக்கு ரிமோட், டிவிக்கு ரிமோட். நாம் முடிவு செய்து அது செயல்பட வேண்டும், அதை அணைக்க வேண்டும் அப்படின்னா நம்ம கையில் சின்னதாக பெட்டி மாதிரி ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த ரிமோட்னால் அணைக்க முடியுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உங்களை நீங்களே அணைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அதற்கு உரிய கட்டளையை தருகிறார்கள். ஆச்சரியமான அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன தெரியுங்களா, அதுங்க அணைத்து கொள்வதற்கு மறுக்கிறது, தன்னைத்தானே அதை ஆஃப் பண்ணிக்க மாட்டேங்குது. இவர் சொல்கிறது அதுக்கு புரியுது, உள்வாங்கிக்குது, ஆனால் எதிர்க்குது. இப்போ விஞ்ஞானிகளுக்கு என்ன சிக்கல்னா, அது சொன்னால் கேட்கலை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அது ஏன் கேட்கலை அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். ஏன் கேட்கலை அப்படின்னா, அடுத்தால் போல் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மனிதனே நீ என்ன எனக்கு சொல்வது, நம்ம தானே அதுக்கு கமாண்ட் கொடுக்குறோம். இதைத்தான் இன்றைக்கு அறிவியல் உலகம் ஒரு கேள்விக்குறியாக பார்த்து கொண்டிருக்கிறது. பொதுவாக வீட்டில் நீ என்ன எனக்கு சொல்கிறது அப்படின்னு பேச்சு வர்றப்போ கொஞ்சம் அலுவலகங்களில் அல்லது சண்டை போடுறவங்களாம் கேட்பாங்கள்ல, இப்படி பண்ணுங்க, நீ என்னப்பா எனக்கு சொல்கிறது அப்படின்னு. அந்த தன் முனைப்பு குணம் ஒரு எந்திரத்திற்கு வந்து விட்டது அப்படின்னா இது மிக ஆபத்தான ஒரு நிலையில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அதையும் தெரிஞ்சுக்கணும். இதனால் ரொம்ப நன்மைகள்லாம் நடக்குது அப்படின்றது ஒரு பக்கம்தான். உலகத்தின் பெரும் பணக்காரர் இருக்கிறாரே பில்கேட்ஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு 14 வயது வரைக்கும், அதாவது அந்த அந்த பருவ வயது வருகிற வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த செல்ஃபோன், இந்த செயற்கை நுண்ணறிவு இதெல்லாம் இருக்கிறதா அவர் கொடுக்கவே இல்லை. ஏன்? அவர்கள் வெளி உலக மனிதர்களோடு பழக வேண்டும், மனிதர்களோடு, தன்னை வைத்த பிள்ளைகளோடு, இளைஞர்களோடு, நல்லவர்களோடு, அறிஞர்களோடு பழக வேண்டும். பிள்ளைகளை ஐபேட் கிட்ஸாக மாற்றிவிடக்கூடாது அப்படின்றத இந்த செயற்கை நுண்ணறிவையெல்லாம் வைத்து தங்கள் பணிகளை செய்கின்ற, தொழில்களை செய்கின்ற அந்த தொழில் அதிபர்களே தீர்மானித்திருக்கிறார்கள். அப்போனா நாம் எப்படி அதை கையாளணும், நாம் எப்படி யோசிக்கணுன்றதில் ஒரு எச்சரிக்கை உணர்வு வேணும் இல்லைங்களா? ஆனால் யாரெல்லாம் இதை கையாளுகிறார்களோ, இதையெல்லாம் உலகத்திற்கு வழங்கினார்களோ, அவர்கள் தங்கள் குடும்பம் என்று வருகிற பொழுது இவற்றை எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ளே அனுமதிக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. 24 மணி நேரம் அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறாங்களே. அம்மாலாம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுனா கூட அதுங்க கையில் செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க. அப்புறம் அதுங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கு, இவங்க எங்கேயோ பார்த்துக்கிட்டு குழந்தைக்கு வாயில் சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பேருடைய கவனமுமே வேறு எங்கோ அது தக்க வைத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் பில்கேட்ஸ், தன்னுடைய பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் அறிமுகப்படுத்தவே இல்லை அப்படிங்கிறார். ஸ்டீவ் ஜாப்ஸ், உலகத்தின் மிக புகழ்பெற்ற நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தவர், உடல்நிலை சரியில்லாதனால அவர் பிரிஞ்சு போயிட்டார், விட்டு இறந்துட்டார். ஆனால் அவரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த டிஜிட்டல் கருவிகளை அறிமுகப்படுத்தவே இல்லை. அப்போ இதையெல்லாம் எவ்வளவு தூரம் நாம் எச்சரிக்கையாக கையாள வேண்டும் அப்படிங்கிறதுல கவனம் இருக்க வேண்டியது இன்றைய நவீன உலகத்தினுடைய ஒரு மகத்தான பொறுப்பு.
ஏன்னா இது ஒரு தடவை உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதிலிருந்து மக்களை மீட்பது அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, மீளவே முடியாத எல்லையை தொட்ட விட்டவர்களாக நாம் ஆகிவிடுவோம். பிள்ளைங்க வெளியில் போய் விளையாடணும், மற்ற பிள்ளைங்களோட விளையாடணும், சண்டை போடணும், ஜெயிக்கணும், தோற்கணும், அப்புறம் சமாதானமாக வேண்டும். இதெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு மற்றவர்கள்தான், மனிதர்கள்தான், உயிருள்ள தன் சம வயதுள்ளவர்கள்தான் பொருத்தமானவர்களை தவிர எந்த ஒரு அறிவியல் கருவியுமே அதற்கு என்று ஒரு பக்க விளைவையும் தரும். நம்முடைய இயற்கை மருத்துவமாகட்டும், இயற்கை வாழ்க்கை முறையாகட்டும், நாம் நினைக்கிற வேகத்தில் நமக்கு தேவையானதை அது தராது. இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தினீங்கன்னா நாம் விரும்புகிற வேகத்தில் அது ஒரு குறிப்பிட்ட பகுதியை சரி பண்ணாது, ஒரு குறிப்பிட்ட நோயை உடனே சரி பண்ணாது. ஆனால் இந்த செயற்கை மருத்துவம் இருக்குது பாருங்கள், அலோபதி உதாரணத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு டக்குன்னு ஜுரம் குறைஞ்சிரும், ஜலதோஷம் குறைஞ்சிரும், டெம்பரேச்சர் இறங்கிரும், உடனடியாக விளைவு இருக்கும். ஆனால் அதற்கு என்று இருக்கிற பக்க விளைவு அதே மாதிரி தான் இந்த அறிவியல் கருவிகள். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதத்தனத்தை இழந்து டிஜிட்டல் மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோமோ என்று அதை கண்டுபிடித்து உலகத்திற்கு வழங்கியவர்களே கவலையில் இருக்கிறார்கள். அப்படின்னா நாம் எவ்வளவு கவனமாக கையாள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சோறு பதம். ரசிப்போம், கொண்டாடுவோம், அதே நேரம் கவனமாக இருப்போம். லைஃப் இஸ் என்ஜாயபிள், கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த செயற்கை நுண்ணறிவு, செய்யறிவு நமக்கெல்லாம் தீமை தருகின்ற ஒன்றாக மாறிவிடக்கூடாது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.